எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலனை பார்ப்போம். ஜனவரி மாதம் 13/1/2026 செவ்வாய்க்கிழமை, தட்சிணாயனம் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள். நாளை ஏகாதசி, நாளை போகி பண்டிகை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. காலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் சூலம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் ரேவதி. மீனராசிக்கு சந்திராஷ்டம் இன்று. கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? இப்போ நம்ம நாளைக்கு வரப்போற போகி பண்டிகை பத்தி கொஞ்சம் சிந்திப்போமா? நாளை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நாள். இப்போ இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த போகி பண்டிகைக்கு தயாராகும். என்ன தயாராகிறது அப்படின்னா, நம்மளோட உடல் ஏற்பட்டிருக்கிற கர்ம வினைகளை கழிந்தெடுப்போம், தீய குணங்களை எரிப்போம். புரியுதுங்களா? இந்த போகியை அதுக்காக தான். எல்லாம் விலக்கி விடுங்கள், மனசு சாந்தமடையும். அந்த தன்மைக்கு சென்று போகியை கொண்டாடுங்கள். வீட்டை மட்டும் சுத்தப்படுத்துறது முக்கியம் இல்லை, உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள். தன்னை புதுப்பித்துக் கொள்வது என்பது பேட்டரியை சார்ஜ் செய்வது போல. புரியுதுங்களா? அப்போ இந்த நாளை நீங்கள் அதற்காக செலவிடுங்கள், பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி பெறுவீர்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். ராசி பலனுக்கு போலாங்களா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளில் கிரக நிலவரங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த காரியத்தை, எந்த ஒரு செயலில் எடுத்து செய்தாலும் வெற்றி பெறுவீர்கள். மனத்தெளிவு உண்டு, போராட்டங்கள் மறையும், வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் தேடிச் சென்ற பொருள் உங்களை நாடி வரும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாளில் உழைப்பை மட்டுமே உயர்வு தரும் என்று எண்ணி நீங்கள் பணி செய்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதுபோல பள்ளி பருவ மாணவர்கள், மாணவியர்கள் இந்த நாட்களில் மிகுந்த கவனத்துடன் நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கு உங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெற்றியடைவீர்கள். இன்றைய சமுதாயம் இளைஞர்கள் கையில், அதுவும் ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் அவற்று விடப்பட்டது போல ஓடிக்கொண்டிருக்கிற மனசை, கட்டிவிட்ட மனசை அவுத்து விட்டது போல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நாள் அப்படி ஓடும். நீங்க தான் நெல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யணும். நம்ம ஐயா தான் சொல்லுவாரு, எப்பொழுதும் மனதை உயர்வுபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும்னா உழைப்பு போகணும். அப்போ அந்த உழைப்பை நாடுங்கள், உயர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்துக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். நேர்மைத்தன்மை மாறாது இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. விரையாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தார். அதனால் வரையில் பொருள் விரயம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்சமயம் பொருள் விரயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. இந்த நாளிலிருந்து உங்களுக்கு வருகின்ற 30 நாளும் வெற்றியும்
ஏகப்பட்ட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். லாபங்கள் உண்டு, சிறப்பான ஒரு அமைப்புகள் உண்டு. நாளுக்குடைய கிரகம் 7. ஒரு அற்புதம். எதிர்பாலின ஈர்ப்பு. கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கு, அல்லது பணி செய்யுங்கள் இடங்களில் முதலாளியால் நமக்கு ஒரு சிறிய லாபமாவது கிடைக்கும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு. ஒரு மகிழ்ச்சி களிப்புடன் கொண்டாடுவீங்க. ஆனா 2 விஷயம் ஜாகிரதையா இருக்கணும். ஃபர்ஸ்ட், தலையில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. அதோட வீட்டுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் அதெல்லாம் சமாதானப்படுத்தி அப்போ சாந்தப்படுத்தி வையுங்க. இல்லைன்னா உங்களுக்கு விஷயம் வேறு மாதிரியாக சென்று மனக்குமுறல்களில் மாட்டிக்கொள்வீர்கள். கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, ஏற்றங்களும் உண்டு. எப்பொழுதும் போல பிள்ளைகளில் தொந்தரவுகள் மாறி அவர்களோட உயர்வை பார்த்து மன மகிழடி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். சுகபோகங்கள் கிடைக்கின்ற அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. இருந்த போதிலும் சந்திரன் பயணம் சில மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. பயம், அதாவது சொன்னேன், வெற்றி பெறுவோமா என்பது சந்தேகம்ன்ற ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா பயம். அதனால நீங்க செய்யற முயற்சி கண்டிப்பாக வெற்றி தரும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. அரசாங்கத்திற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்ல அரசாங்க பணிக்காக போட்டித் தேர்வுகள் எழுதுவர்கள் நாள். அதற்கான முன்னெடுப்பை செய்யும் போது வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளுங்கிறத விட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் நடக்க காத்திருக்குது. பாராட்டப்படுவீர்கள், பலவிட பாராட்டு. ஆபஸ்தானாதிபதி ராசிக்குள் இருந்தார், இப்போது அவரே 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படின்னும் போது சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பாராட்டப்படுவீர்கள், மகிழ்ச்சிகள் உண்டு. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தமட்டில் நாள் சிறப்பான நாள். ரொம்ப அன்பு அதிகமா மாறிட்டு இருக்கும். சுக்கிரன் ராசிக்குள் பயணம்ங்கிறதும் சிறப்பான நாள். ஒரு பாசம், நேசம், பண்பு, அத்தனை விஷயங்கள் கிடைக்கப்பெறும். பணம், பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவதற்கான அமைப்பு. உங்களை புரிந்து கொள்ளாதவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் வெற்றி பெறும். இந்த நாளில் வெற்றி உங்கள் பக்கம் நிற்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தமட்டில் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. தெளிவான மனநிலையோடு நீங்கள் செய்கின்ற அத்தனை வேலைகளும் வெற்றி அடையும். எப்போது கேளிக்கைகளில் உள்ள போகாம மேலோட்டமா இருந்து சில விஷயங்கள் பார்க்குறீங்களோ அந்த நாள் உங்களுக்கு தெளிவான நாளாக இருந்து அதில் நீங்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. அன்பு மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நாள்ல சனியின் தொந்தரவுகள் இருந்து விடுபடவும், அல்லது உங்களுடைய வார்த்தைகளில் கவனமா இருக்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமே. வார்த்தையில மட்டும் கவனமா இருந்துட்டா இந்த நாள் சிறப்பான ஒரு நாள். இந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.